வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய இருக்கிறது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான குறிஞ்சாய் இலையை பயன்படுத்தி ஒரு பால் புட்டு ஒன்று தான் செய்ய போகிறோம். இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் சிவப்பு பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 4 மணித்தியாலம் அளவுக்கு ஊற விட்டுருக்குறேன். இதை இப்போ நல்லா தண்ணியை வடிய விட்டு எடுத்துக்கொள்ளுவோம். தண்ணி நல்லா வடிஞ்சு வந்த பிறகு இந்த அரிசியை அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் மாவா. இதை அரைக்கேக்கே நாங்கள் இதோட குறிஞ்சாயிலையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதுக்கு நான் 1 கைப்பிடி அளவு குறிஞ்சாயில நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் அரைச்சி போட்டு அரிக்க கஷ்டமாக இருக்கும். அதால் நான் குறிஞ்சாயிலையை ஏற்கனவே கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுருந்தேன்னா இதையும் இதோட சேர்த்து நல்லா அரைச்செடுத்து கொள்ள போகிறேன். இதில் நீங்கள் சேர்க்குற குறிஞ்சாயில் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. அதிகமாக சேர்க்கைக்கு அது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அதால் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதை நல்லா அரைச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் அரிசி குறிஞ்சாயில் எல்லாம் சேர்த்து அரைச்செடுத்துட்டோம். இது ஒருக்கா அரிச்செடுத்து கொள்ளணுமே என்று சொன்னால் இதில் பாருங்கள் இப்படி இலைகள் இருக்கும், சில வேளை அரிசியும் அரைபடாமல் இருக்கும். அதால் நல்லா அரிச்செடுத்துட்டு அதில் வர கட்டையும் திருப்பி சேர்த்து அரைச்சி எல்லாத்தையும் அரிச்செடுத்து கொள்கிறேன். இப்போ அரிச்செடுத்த இந்த மாவை இதனை ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தெடுத்து கொள்ளணும். நாங்கள் வளமையாக புட்டுக்கு மாவு எப்படி வறுப்போமோ அதே மாதிரி வறுத்தெடுத்து கொள்ள போகிறேன். அடுப்பில் நீங்கள் நெருப்பை கொஞ்சம் நடுத்தர அளவில் விட்டுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு வறுத்தெடுத்து கொள்ளுங்க. இது நல்லா இப்போ எனக்கு வறுபட்டு வந்துட்டுது. வறுபட்டு முடிய உங்களுக்கு பார்க்க தெரியும் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரியும் இருக்கும். அதோட கொஞ்சம் இந்த மணல் மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் இதை இறக்கி கொள்ளணும். இதை இறக்கி நல்லா ஆற விட்டு கொள்ளுவோம். இப்போ எனக்கு ஆறி வந்துட்டுது. இப்போ இதில் புட்டை குழைச்செடுத்து கொள்ள போகிறோம். இதுக்கு 1 தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறோம். பிறகு நாங்கள் அந்த பாலை கொதிக்க விடக்கையும் உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதால் அளவாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுக்கைக்கு அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னால் நல்லா ஆற விட்டுட்டு காற்று போகாமல் டின்னில் போட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் தேவைக்கேற்ப எடுத்து நாங்கள் புட்டை வச்சு கொள்ளலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்து புட்டுக்கு மாதிரி குழைச்செடுத்து கொள்ள போகிறோம். இதுக்கு சேர்க்குற தண்ணி நல்லா கொதி தண்ணியாக சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வளமையாக நாங்கள் புட்டுக்கு எப்படி குழைப்போமோ அதே மாதிரி குழைச்செடுத்து கொள்ள போகிறோம். தண்ணியை விடாக்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டு கலந்துட்டு இனி கையால் குழைச்செடுத்து கொள்ள போகிறோம். இதில் இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்து கலந்தாச்சுது. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல களித்தன்மையாக வந்து உங்களுக்கு இடியப்பத்துக்குரிய மாதிரி வந்துடும். அதால் தண்ணி சேர்க்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்செடுத்து கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் கலந்து முடிய சூடு அளவாக இருக்கும். இப்போ இனி இதை கையால் குழைச்சி விட்டு கொள்ளுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் நல்லா கொத்தி சின்ன சின்னனாக எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இல்லை நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் இப்படி கலந்துட்டு கையாலே எல்லாம் உதிர்த்து விட அளவாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வேணும்னு நல்லா இலகுவாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதை அப்படி உதிர்த்து விட்டுட்டு மிக்சி கப்பில் போட்டுட்டு ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா அடிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல மாவாக போயிடும். நான் பாருங்கள் நான் இப்படி விளிம்புள்ள ஒரு டம்ளரால் இப்படி நல்லா கொத்தி விட்டு கொள்கிறேன். எது உங்களுக்கு இலகுவாக இருக்கோ அப்படி கொத்தி எடுத்து கொள்ளுங்க. இது நல்ல இலகுவாக செய்யக்கூடிய புட்டு, அதோட நல்ல ஆரோக்கியமானதும். இப்போ புட்டெல்லாம் கொத்தி எடுத்தாச்சுது. இனி இதை அவிய வைக்க போகிறோம். இன்றைக்கு நான் பால் புட்டுக்கு அவிய வைக்கிறதால இதை இப்படியே நீத்துப்பட்டியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். இல்லை நீங்கள் தேங்காய் பூ சேர்த்து அவிக்கிறீங்கன்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் பால் சேர்க்காத புட்டுன்னு சொன்னால் இதோட தேங்காய் பூவை கலந்துட்டு கூடிய அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ இதை தேங்காய்ப்பு எதுவும் சேர்க்காமல் இப்படியே அவிய வச்சு எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் நீத்துப்பட்டியா அல்லது ஒரு ஸ்டீமரில் கூடி வச்சு அவிய வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை அவிய வச்சு எடுத்துட்டு என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள் புட்டு அவிச்சு எடுத்தாச்சுது. மேலால் இப்படி தட்டி பாருங்கள், ஒட்டுப்படாமல் கொஞ்சம் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். இப்படி இருக்க இறக்கி எடுத்து கொள்ளுங்க. இறக்கி எடுத்து புட்டை உதிர்த்து விட்டு கொள்கிறேன். இப்போ புட்டை அவிச்சு எடுத்துட்டோம். இனி இதுக்கான பாலை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு சேர்க்கிற பால் தேங்காய் பால் நல்ல தடிப்பான பாலாக எடுத்துக்கொள்ளணும். நான் 2 கப் அளவு 1 கப் அரிசி எடுத்துருந்தேன்னா அதே கப்பால் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன்.
இதுலேயும் ஒரு அரை தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதில் சீனி, நான் ப்ரௌன் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு மேசக்கரண்டி அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இது நீங்கள் சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சீனி சேர்க்காமலும் செய்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் கருப்பட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதித்து வர அளவுக்கு விட்டுக்கொள்ளணும். இப்போ பாருங்க, பால் கொதிச்சிட்டுது. இப்போ பால் கொதித்த உடனே தான் இதோட புட்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதில் நீங்கள் புட்டை சேர்க்க பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. சில வேளை உங்களோட புட்டு கெதியில் இந்த பால் இல்லாமல் கொஞ்சம் இறுக்கத்தன்மையாக வந்துடும். அதால் சேர்க்க பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அதிக அளவாக செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பாலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்து கொள்ளுங்க. இப்போ இது எனக்கு எல்லா புட்டும் சேர்க்கிறதுக்கு அளவாக இருக்கும். இப்படியே சேர்த்து கிளறி விட்டுக்கொள்வோம் அடுப்பில் வச்சு சிறிதளவு நேரம். இந்த புட்டு நாங்கள் செய்த உடனே சாப்பிடணும். உடனே சாப்பிட்டா தான் அதில் சுவை நல்லா இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த புட்டு நல்ல அந்த பால் எல்லாம் இழுத்து கொஞ்சம் இறுக்கத்தன்மையிலே இருக்கும். உடனே சூட்டோடு சாப்பிட்றது தான் இது நல்லது. இப்போ இப்படியே எல்லாம் கலந்து கிளறி போட்டு இறக்கி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஆரோக்கியமான சுவையான இந்த குறிஞ்சாயில் பால் புட்டு செய்துட்டோம். நல்லா செய்து சூட்டோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்க. இனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.